सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ஸ்ரீ குருப்யோ நம. இப்போ என்ன விசாரம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, ஐஸ்வர்யாதிகள் இந்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்ததா இல்லையா, அது சேர்ந்தது இல்லைன்னு நிரூபிச்சுட்டு இருக்க. அதவா சிதிவத் பிரதீயதாம் புருஷஸ்யேஸ்வரதாபி வாஸ்தவி. அந்த மாதிரி ஈஸ்வரனோட ஐக்கியம் வர்றதுன்னு சொல்லும்போது ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவம் இவனுக்கு கிடைக்கிறதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது ஸ்வரூபம் கிடையாது. அதுவும் ஸ்வரூபமா இருந்தால் சிதிவத் பிரதீயதாம் கேக்குறார். ஏன் பிரதீதி வரல? அதுவா சிதிவத் சைத்தன்யவத். நமக்கு நம்மளுடைய ஸ்வரூபத்துல அந்த சைத்தன்யம் ஸ்வரூபம் ஏன் சொல்றது? ஆனந்தத்தை ஸ்வரூபம் ஏன் சொல்றது கேட்டா, இது ஒண்ணும் இந்த சம்சாரத்தோட விஷயத்தோட சம்பந்தமே இல்லாம தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் இது ரெண்டும் பிரகாசமும் இருக்கு, ஆத்ம பிரகாசமும் இருக்கு, ஆனந்த பிரகாசமும் இருக்கு. அதனால இது ரெண்டும் ஸ்வரூபம்னு சொல்லலாம். ஆனால் ஐஸ்வர்யம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தோட சேர்ந்த ஒரு தர்மமா இருந்தால் சிதிவத் பிரதீயதாம், ஆனா பிரதீதி இல்லை. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்? அது ஸ்வரூபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவா சிதிவத் பிரதீயதாம் புருஷஸ்யேஸ்வரதாபி வாஸ்தவி யதி கிஞ்சன காரணம் பவேத் நவினா சா ததிஹ அபியுபேயதே. எதி கிஞ்சன காரணம் பிரமாணம் பவேத். அது இல்லாமல், ஒரு பிரமாணம் இல்லாமல் ஈஸ்வரத்துவம் எங்கேயாவது இருக்குன்றது நமக்கு சொல்ல முடியாது. ஈஸ்வரன் ஒண்ணு இருக்குன்றது சுயமா பிரகாசிக்கிறது இல்ல யாருக்குமே. அதனாலதானே எத்தனையோ நாஸ்திகால் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம சொல்ற பிரமாணம் அவருக்கு போதிக்கல, அதனாலேயே நாஸ்திகனா இருக்கான் இல்லையா? அப்போ அதனால என்ன தெரியுது? இது பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஈஸ்வரத்துவம். அப்ப அது ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. காமாதி தத்ரச பவேத் இதரத்ர சேதி யத் சூத்திரகாரவச்சனம் தது தீக்ஷமானாஹ காமாதிகேன தஹரஸ்த குணேன துல்லியம் சர்வேஸ்வராதி குணஜாதமிதி பிரதீமஹ. காமாதி தத்ரச பவேத் இதரத்ரச இதி. அது என்னது? காமாதி இதரத்ர தத்ரச ஆயதனாதிபியஹான்னு ஒரு சூத்திரம் தஹராதிகரணத்துல இருக்கு. காமாதி இதரத்த தத்ரச ஆயதனாதிபியஹான்னு சூத்திரம். அதுல என்ன பண்ணிருக்குன்னா, இந்த தஹர வித்யன்னு ஒரு உபாசனம் இல்லையா, அந்த உபாசனத்துல தஹர வித்யில தஹரோபாசனத்துல சத்தியகாமத்வாதி குணங்கள் இருக்கு. சத்தியகாம சத்திய சங்கல்பா பெயர்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்கு. சத்தியகாமத்வாதி குணங்கள் பிருகதாரண்யத்துல எங்கேயாவது ஒரு நிர்குண நிர்குண பிரகரணத்துல நிர்குணஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய பிரகரணத்துல இந்த சத்தியகாமத்வாதி குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சர்வவசித்துவம், சர்வேஸ்வரத்துவம், இப்படி எல்லாம் குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குணங்களை இங்க கொண்டு சேர்க்கணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அந்த நிர்குண வித்தியக்கு அது உபயோகம் இல்லை. நிர்குண வித்தியில அது ஸ்துதி மாத்திரம். நிர்குண பிரகரணத்திலேயே காமாதிகளை பத்தி சொல்றதுக்கு நிர்குணம் தானே சொல்லணும். அப்போ நிர்குணத்தை சொல்லும் போதும் இந்த காமாதிகள் சொல்றது உண்டு. அது எதுக்குன்னு கேட்டால் அங்க உபயோகம் இல்லை. அது சகுண பிரகரணத்துல கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு ஒரு சூத்திரம் வந்திருக்கு. காமாதி தத்ரஜ இதர காமாதி இதரத்ர தத்ரஜாயதனாதிபியஹான்னு சூத்திரம். இதனால என்ன தெரியுதுனால், நிர்குண பிரகரணத்துல காமாதிகளை சொன்னா கூட அது அங்கே ஒட்டுறது இல்லை, அது எடுத்துக்கிறது இல்லை. அந்த அங்க எடுக்கிறதா இருந்த பிரகரண விரோதம் வரும், வாக்கியங்களுக்கு விரோதம் வரும், வாக்கியங்கள் இடிக்கும். அதனால அது எடுத்து இங்க சகுண பிரகரணத்துல கொண்டு வந்திருக்கு. அதனால என்ன தெரியுது? ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்திலையும் இது ஒன்றும் சேர்ந்தது இல்லைன்னு தெரியுது. காமாதி தத்ரஜ அவேத் இதரத்ர சேதி யத் சூத்திரகாரவச்சனம் தது உதீக்ஷமானா. அது பார்த்துண்ட காமாதிகேன தஹரஸ்த குணேன துல்லியம் சர்வேஸ்வரத்வாதி குணஜாதம் இது பிரதீமா. இந்த காமாதிகள் சர்வ காமித்துவம், சர்வவசித்துவம், இதெல்லாமே ஒரே கோஷ்டியில சேர்க்க வேண்டியது. ஒரே கோஷ்டி, அது ஒரே மாதிரி. அது ஒன்னும் சொரூபம் இல்லைன்னா இன்னொன்னு சொரூபம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி. காமாதிகேன தஹரஸ்த குணேன, அந்த தஹரோபாசனத்துல சேர்க்கலாம். ஆனா உபாசனமாச்சே, அது சகுணோபாசனமா இருக்கிறதுனால அங்க இந்த குணங்களை சேர்க்க முடியும், வேற எங்கேயும் சேர்க்க முடியாது. வேற எங்கேயாவது இருந்தா இங்க உபசம்ஹாரம் பண்ணணும்னு சொல்றது, உபசம்ஹாரம் சொல்றது, அது இங்க கலெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி எல்லாம் சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார். அதனால இது பரமேஸ்வரனுடைய சுரூபத்திலேயே இது சேர்ந்து இருக்கல இந்த குணங்கள். அதனால நீ அந்த முக்தன் பரமேஸ்வரனாக மாறுறது
அப்படி எப்படி சொல்ல முடியும்னு இவர் கண்டனம் பண்றார். காமாதிகேன தஹரஸ்தகுணேன துல்லியம் சர்வேஸ்வரத்வாதி குணஜாதமிதி பிரதீமஹா தஹரஸ்தகுணோபசம்ஹிருதே ஸ்துதிமாத்திரம் விரஹய்ய நாபரம் ஃபலமஸ்தி பரமாத்மனிஷ்டிதே வசனே வாஜிபிராதிருதே மகத். என்ன விஷயம் தான் இப்போ இது ஸ்துதிக்காக. அப்ப அங்க எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது நிர்குண பிரகடனத்திலேயே போய் சொல்றது இதெல்லாம் ஸ்துதி மாத்திரம். தஹரஸ்த குணோபசம்ஹிருதே, இந்த தஹர உபாசனையில சேர்க்க வேண்டிய குணங்களே நிர்குண பிரகடனத்துல ஏன் சொல்றதுன்னு கேட்டால் ஸ்துதி மாத்திரம். இந்த நிர்குணஸ்வரூபத்தையும் சகுணஸ்வரூபத்தை போல பார்த்து ஸ்துதிக்கிறது. அப்புறம் விரஹய்ய நாபரம் பலம் அஸ்தி, அதை விட்டு அதை தவிர்த்து வேற பலம் கிடையாது. பரமாத்ம நிஷ்டிதே வச்சனே, இந்த வச்சனம் பரமாத்மா தாத்பரியமா இருக்கு. பரமாத்மானா சுத்தஸ்வரூபம் இங்க விவக்ஷ. அந்த சுத்தஸ்வரூபத்துல தாத்பரியமுடைய வச்சனம், அதனால அதுல அது சேராது. வாஜிபிர் ஆதிர்த்தே, வாஜின பிருகதாரண்யகம் அர்த்தம். வாஜி சாக்கா, பிருகதாரண்யக சாக்கையில ஆதிர்த்தமான அது அங்க சொல்லப்பட்டுள்ள வச்சனத்துல அந்த வச்சனம் பரமாத்ம நிஷ்டிதம். பரமாத்ம நிஷ்டிதம்னா பரமாத்மா தாத்பரியகம், பரமாத்மாவே சொல்லக்கூடியது, நிர்குணஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது. தஹராத் உபசம்ஹிருதைர் குணைஹி சதிருஷாச்சே வசிதாதி லக்ஷணா ந ததா பரமாத்ம ரூபதாம் பிரதிபத்தும் கலையாபி சக்னுயு. அப்ப அந்த மாதிரி தானே இந்த வாக்கியங்களுக்கு கதி சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபத்தோட சேர்ந்ததுன்னு அப்படி எதுவும் நம்மளால சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறார். தஹராத் உபசம்ஹிருதைர் குணை சதிருஷேத் வசிதாதி லட்சணா, ஈசித்துவம் வசித்துவம் இப்பேற்பட்ட குணங்கள் கூட. அதனால அது ஸ்துதிக்காக சொல்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாமே ஸ்துதிக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா இதுவும் அப்படித்தான். என்ன ததா பரமாத்ம ரூபதாம் பிரதிபத்தும் கலையாபி, கொஞ்சம் கூட ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தோட சேர்ந்து நிக்கிற குணங்களோ அப்படி நினைக்கவே முடியாது. ந சக்னுயு பரமேஸ்வரதா குணோ யதஸ்துதயே தஸ்ய பரஸ்ய வஸ்துனஹ. அந்த பரம் இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மஸ்வரூபத்துக்கு இந்த பரமேஸ்வரத்துவம் என்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது ஸ்ருதியிலோ ஸ்மிருதியிலோ புராணத்திலேயோ போட்டிருக்கிறதா இருந்தா கூட அதுக்கு என்ன உபயோகம்? ஸ்துதையே. அது புராணமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஸ்துதையேன்னு தான் சொல்லியாகும். பரமேஸ்வரத்துவம் என்ற குணம், பரமேஸ்வரதா குணம், பரமேஸ்வரத்துவம் இப்படிதான். அத்தஹ ஸ்துதையே தஸ்ய பரஸ்ய வஸ்துனா பரிகீர்த்தித இத்யுபேயதாம் அவிசேஷாத் வசிதாதி லக்ஷணை. வசித்துவம் என்ற குணங்கள் இருக்கே, அந்த குணங்களோட சேர்ந்து படிக்க வேண்டியது இது எல்லாமே அதோட அதனால வசிதாதி லக்ஷணைஹி குணைஹி அவிசேஷா, ஒரு விசேஷம் கிடையாது. வசிதாதிகளான எந்தெந்த குணங்கள் என்னென்ன குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த குணங்களோட இந்த பரமேஸ்வரத்துவம் என்ற தர்மத்துக்கு ஒரு விசேஷமும் கிடையாது. அவிசேஷா ஸ்துதையே பரிகீர்த்திதா இது உபேயதாம். அந்த ஸ்துதிக்காக நிர்குணஸ்வரூபத்தையும் ஸ்துதி பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உபேயதாம் அப்படிதான் எடுத்துக்கணும். காரணத்துவமபி சித்சுகாதிவத் தத் ஸ்வரூபமிதி கிண்ண கிருஹ்யதே ஈஸ்வரத்துவ விஷயே விபஸ்திதாம் பக்ஷபாதகரணே என்ன காரணம். ஈஸ்வரத்துவ விஷயத்துல ஈஸ்வரத்துவம் ஒரு சேர்ந்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்த தர்மமோ இல்லையோ என்ற விசாரம் பண்றதுக்கே அவகாசம் இல்லை. அப்படி பண்றதா இருந்தால் காரணத்துவம் ஜெகத் காரணத்துவம் ஸ்வரூபமாகவே இருக்கட்டுமே. எல்லாமே ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட்டு எதெல்லாம் சொல்றதோ எல்லாமே ஸ்வரூபமா இருக்கணும், எல்லாமே ஸ்வரூபமா வச்சுக்கணும். அதெல்லாம் சொல்ல முடியுமோ? முடியாது. என்ன காரணம் மேல சொல்ல போற. காரணத்துவமபி சித் சுகாதிவத் தத் ஸ்வரூபமிதி கிம் நகிருஹ்யதே. ஏன் நீங்க எடுக்கிறது இல்ல? ஒரு தர்க்கமா கேட்கிறார். சித் சுகாதிவத் சைதன்யமும் ஆனந்தமும் எல்லாமே அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்துல சேர்ந்ததாக எப்படி எடுத்துக்கிறதுமோ அந்த மாதிரி காரணத்துவத்தை ஏன் ஒத்துக்கல? காரணத்துவம் எதெல்லாம் ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட்ட எதெல்லாம் தெரியுறதோ அதெல்லாமே ஸ்வரூபமா ஒத்துக்கலாமே. ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ற. காரணத்துவமபி சித் சுகாதிவத் தத் ஸ்வரூபமிதி கிம் நகிருஹ்யதே ஈஸ்வரத்துவ விஷயே விபஸ்சிதாம் பக்ஷபாதகரணே ந காரணம். ஈஸ்வரத்துவ விஷயத்துல கேவலம் ஒரு விவாதம் பண்றதுக்கு ஒன்னும் இங்க இது என்ன பீஜமே இல்ல, காரணமே இல்லை, அதுக்கு ஒன்னும் விஷயமே கிடையாது. சாட்சித்வே ஏதத்துல்யத்துவம் சாட்சிதாபி பரமாத்மனோ பவேத் ஈஸ்வரத்வவதியம் ந சம்சய நித்திய சித்த நிஜபோத ரூபவத் ரூபமேவ நிருபாதிகம் விபோ. அப்ப சாட்சித்துவம் ஸ்வரூபத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் கேட்கிறதா இருந்தால் இல்லப்பா நான் ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது சொல்லலேன்னு சொல்றேன்.
சாட்சித்துவம் கூட ஈஸ்வரனுடைய சொரூபத்துல சேர்ந்தது இல்லை. சாட்சிதாபி பரமாத்மனோ பவேத் ஈஸ்வரத்துவது. ஈஸ்வரத்துவம் எப்படியோ ஒரு தர்மமாகவே நிக்கிறது, சொரூபத்தோடு சேர்றது இல்லை. அந்த மாதிரி சாட்சிதா அபி சாட்சித்துவம் அப்படி தசைவா ந சம்சயா, சம்சயமே கிடையாது. நித்திய சித்த நிஜ போத ரூபவத் ரூபமேவ நிருபாதிகம் விபோகம். நித்திய சித்தமான ஒரு ஞான ஸ்வரூபத்தை சாட்சின்னு சொல்லலாமே தவிர அது சாட்சித்துவம் சொல்லும் பொழுது கொஞ்சம் மாறிடுத்தோம். ஞானஸ்வரூபமான வஸ்துவை ஒரு பிரகாசிய வஸ்துவை வச்சுட்டு இது சாட்சின்னு சொல்றது. ஒரு சாட்சியமான ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா, அது வச்சுட்டு தானே சாட்சின்னு சொல்ல முடியும். அந்த சாட்சியப்படுத்த வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வச்சுட்டு இது சாட்சின்னு சொல்றது. இருக்கிறது என்னன்னு கேட்ட சாட்சித்துவம் என்றது இருக்கிறது இல்ல, போத ரூபத்துவம் இருக்கு, போத ரூபமாகவே இருக்கு. நித்திய சித்த நிஜ போத ரூபவத் ரூபமேவ நிருபாதிகம். நிருபாதிகமான போத ரூபம் விபோக ஸ்வரூபம். அதுக்கு என்ன பிரமாணம் காமிக்கிறார்? ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹ சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசः சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்சா. கேவலோ நிர்குணச்சான்னு சொல்றது இது ஸ்ருதி, அப்படியே ஸ்ருதி. இது அந்த ஸ்ருதி வாக்கியத்தை உத்தரணம் பண்ணி காமிக்கிறார். ஸ்வேதாஸ்வரூப உபனிஷத் மந்திரம் இது. ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ. ஜீவபாவேன எல்லா பூதங்களிலையும் ஜீவபாவேன கூடமா இருக்கு. சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசः சாட்சி. சாட்சின்னு சொல்லி முடிச்ச அந்த சாட்சித்துவம் என்ற ஒரு தர்மம் பாரமார்த்திகம் சொல்ல வரியா? இல்ல, கேவலோ நிர்குணச்சா. நிர்குணமா இருக்கிற பொருளை போய் சாட்சின்னு சொல்றதுன்னு அர்த்தம். நிர்குணமான பொருளை ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு சாட்சின்னு சொல்றது அவ்வளவுதானே தவிர அந்த சாட்சித்துவம் ஸ்வரூபம் இல்லை காமிக்கிறார். ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே ந தத் சமச்சாப்யதிகஸ்ச திருஷ்யதே பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்ச. இதுவும் ஸ்வேதாஸ்வர மந்திரம். இன்னொரு மந்திரத்தை கோட் பண்றார். ந தஸ்ய கஷ்டித் பதிரஸ்தி லோகே ந சேஷிதா நைவச்ச தஸ்ய லிங்கம் ச காரணம் கரணாதிபாதிபோ நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபஹ. இது அப்படியே மந்திரம் இல்ல, மந்திரத்தை அனுகரணம் பண்ணி எடுத்திருக்காரு. இது ரெண்டும் இப்ப எதுக்காக இங்க உதாரணம் பண்றாருன்னா, இது திருப்பி ஒரு பூர்வபக்ஷம் கேட்கிறார். இப்ப இது சொரூபமே சொல்ற மாதிரி சொரூபம் மாதிரி வர்ணிக்கிற மாதிரி தோன்றது. நிர்குணகான்னு சொல்லி ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே ந தத் சமச்சாப்யதிகஸ்ச திருஷ்யதே பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சான. அங்குதான் கஷ்டமா போச்சு. அஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. இந்த பரம்பொருளுக்கு நிர்குணஸ்வரூபத்துக்கு பலவிதமான சக்திகள் உண்டு. சுவாபாவிகமான ஞானம் பலம் கலம் கிரியா இதெல்லாம் இருக்கு. அதுவும் சொல்றது எல்லாமே ஸ்ருதி பார்த்தா இப்படி ஒரே விரோதம் மாதிரி இருக்கு. முதல்ல என்ன சொல்றதுன்னா, கஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே. இதுக்கு காரியமும் காரணமும் கிடையாது. காரணம் இல்லைன்றது சரி ஒத்துக்கலாம், ஆனா இதுக்கு காரியமும் கிடையாதுன்னு சொல்றது. இதனால ஒண்ணும் உண்டு பண்றது இல்லைன்னு சொல்றது. தத் சமஸ்ட அபியதிகச்ச கோபி நதிருஷ்யதேன. இவனுக்கு இந்த சொரூபத்துக்கு துல்லியமான எந்த பொருளும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அத்விதீயத்துவம் மாதிரி இல்ல, அத்விதீயத்துவம் தான் சொல்றது. அத்விதீயத்துவே அந்த நிர்குணஸ்வரூபத்தை அத்விதீயமா காமிச்சுண்டு உடனே சொல்றது பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே. அஸ்ய பரா சக்தி பலவிதமான சக்திகள் தெரியறது. சுவாபாவிகமான ஞானமும் பலவும் கிரியையும் எல்லாம் இருக்குன்னு ஒரு ஸ்ருதி. ந தஸ்ய கஷ்டித் பதிரஸ்தி லோகே ந சேஷிதா தஸ்ய நைவச்ச தஸ்ய லிங்கம். இவனுக்கு ஒரு பதி கிடையாது, ஈஷிதா ஒரு நியந்தாவு கிடையாது, இவனுக்கு ஒரு லிங்கம் கிடையாது. ச காரணம் கரணாதிபாதிபா. ஆனா இவன் காரணமா இருக்கு. எல்லா கரணாதிபர்களுக்கும் அதிபனா இருக்கு. நதாஸ்ய கஷ்டித் நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சா. இவனுக்கு அதிபன் இல்லை தவிர இவன் தான் இந்த பரமாத்மா எல்லோருக்கும் அதிபனா இருக்குன்னு அந்த விசிஷ்டஸ்வரூபத்தை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்றதா இருந்தால் ஓகே, அதுல நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா ஸ்ருதியை முதல் என்ன சொல்றது? ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே ந தத் சமச்சாப்யதிகஸ்ச திருஷ்யதே ந தஸ்ய காரியம் வித்யதே. அங்கதான் சிரமம், காரியம் இல்லை. இது நிர்குணஸ்வரூபத்தை சொல்றதா சகுணஸ்வரூபத்தை சொல்றதா எல்லாமே ஒரு கவலையா போயிடுச்சு. அதுக்காக இவர் காமிக்கிறார். இது ஸ்ருதி காரண சாட்சி பாவம் ஐஸ்வர்யவத் பக்தி பரஸ்ய பும்சः அதத்பரத்வான் ந ததிஷ்யதே சேத் துவயம் திருத்தீயம் ந ததா ததேஷிதவ்யம். இந்த ஸ்ருதி காரண சாட்சி பாவம், காரணத்துவம் சாட்சித்துவம் எல்லாமே ஈஸ்வரத்துவத்தோட துல்லியமா சொல்றது. பரஸ்ய பும்சः பரமாத்மனா. அதனால
இங்க வந்து நிர்குணத்தினுடைய விசாரமே கிடையாதுன்னு அபிப்பிராயம். புரியுதா? இந்த ஸ்ருதி நிர்குணஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுக்காக வந்தது கிடையாது. இன்னும் தஸ்ய காரணம் காரியம் வித்தியதேன்னு சொன்னேன்னு கேட்டா இல்ல, அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. காரியம் நாஸ்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தவியம். இப்ப நமக்கெல்லாம் கர்த்தவியங்கள் இருக்கு, விதி மூலமா நிஷேதம் மூலமா எத்தனையோ விதி நிஷேதங்கள் நமக்கு தலைக்கு மேல இருக்கு. அதனால நமக்கெல்லாம் கர்த்தவியங்கள் இருக்கு. விதி மூலம் வித்யதீனமான, விதிக்கு அதீனமாக விதிக்கு கட்டுப்பட்டு பிரவர்த்திக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரவர்த்தி பரமேஸ்வரன் கிடையாது. அப்படி வச்சுட்டா போதும். பாக்கி எல்லாமே அது ஜெகந்தியன் நியந்தாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய விசிஷ்டஸ்வரூபத்தை தான் காமிக்கிறது புரிஞ்சுக்கணும். அது வந்து ஈஸ்வரத்துவம் எப்படியோ அப்படிதான். இது ஸ்ருதி காரண சாட்சி பாவம் ஐஸ்வர்யவத் பக்தி. ஐஸ்வர்யம் எப்படியோ அப்படி காரணபாவமும் சாட்சி பாவமும் எல்லாமே அந்த விசிஷ்டஸ்வரூபத்தோடு தான் சேர்ந்து இருக்கு, சுத்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது கிடையாது சொல்றது. அதத் பரத்வாத் ந ததிஷ்யதே சேத் துவயம் திருத்தீயம் ந தசேஷிதவ்யம். அதத் பரத்வாத் அப்போ கேக்குறார், இது வந்து இது தத்பர ஸ்ருதி இல்லையே, அதனால இதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றதா இருந்தால் துவயம் திருத்தீயம் ந ததேஷிதவ்யம், திருத்தீயம் ந ததேஷிதவ்யம், சாட்சித்துவ காரணத்துவாபேட்சையா திருத்தீயம் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்றது பிரசித்தமான ஐஸ்வர்யம் இல்ல, இது புது ஐஸ்வர்யம். அப்படி ஒரு பட்சம் வந்தது இல்லையா? ஜீவனுக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு ஐஸ்வர்யம். நமக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யமா இருக்குன்னா ஏதோ சில விஷயங்களை நியந்திரணம் பண்ணிட்டு இருக்கு, எல்லோரும் இருக்கா. அப்படி தனக்கு எது அதீனமா இருக்கோ அதுக்கு மேல ஒரு கை வச்சுண்டு ஒரு நியந்திரணத்தோட ஏதோ ஒரு சின்ன ஒரு கிரகத்துல ராஜான்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய கிரகத்துல ராஜாவா இருந்துட்டு இருக்கான், ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கான். சரி, ஜீவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம். அதுலயும் சில ஒரு கிராமத்துக்கு ஒரு ராஜாவா இருக்கான், ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கான். அப்படி எல்லாம் உச்சாவத பாவங்கள். இது ஒரு விதமான ஐஸ்வர்யம். இன்னொன்னு ஈஸ்வரனுக்கிட்ட சகல ஜெகதீஸ்வரன், லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அது இரண்டாவது ஐஸ்வர்யம். இன்னொன்னு நிர்குணஸ்வரூபத்துல சேர்ந்த ஐஸ்வர்யம். இப்படி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் கொடுக்கிறார், திருத்தீயம் ந ததா ஐஸ்வர்யம். இதான் திருத்தீயம், மூன்றாவது ஐஸ்வர்யம், மூன்றாவதாக சொல்லப்பட்டுள்ள ஐஸ்வர்யம். அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் கிடையாது. அது ஒன்றும் கல்பனை பண்றதுக்கு ஒன்றும் இடமில்லை. அதத் பரத்வம் சிரவணஸ்ய துல்லியம் திரிஷு த்ரயம் தேன விவர்ஜனீயம் அதேஷ்டம் ஏகம் த்ரயம் ஏஷிதவ்யம் விசேஷேதோ அனிரூபணேனா. எடுக்கிறதா இருந்தா எல்லாமே எடுக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் நியாயம். அதத் பரத்வம் சிரவணஸ்ய துல்லியம். எங்கேயாவது ஸ்ருதி இருக்கே, ஸ்ருதியில தெரியறதேன்னு கேட்டால் ஸ்ருதியில எல்லாமே இருக்கு. ஆனா ஸ்ருதியோட தாற்பயம் தெரியாமல் அங்க என்ன சொல்றது இங்க என்ன சொல்றது, பரஸ்பர விரோத பரிகாரம் என்ன, எப்படி பண்றது, இது ஒன்றும் நம்மளால சொல்லவே முடியாது. எல்லாமே பெரியவா பழைய காலத்துல இருந்த ஆச்சாரியாளர்கள் எல்லாம் புஸ்தகங்கள் பண்ணி எல்லாமே காமிச்சிருக்காரு. அவர் எது காமிச்சிருக்காரோ அதை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு மனசாந்தியோட இருக்கோம். இல்லைன்னா அது ஒன்றும் ஸ்ருதி வாக்கியங்கள் படிச்சால ஒரே கவலையாயிடும். நமக்கு சம்சயங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணணும் தெரியாம போயிடும். ஆனா எத்தனையோ சம்பிரதாயத்துல வந்தவா எல்லாமே காமிச்சிருக்கிறதுனால இப்போ நமக்கு தெரியும் அது எங்க வந்து தாத்பரியம் கொடுக்கணும், எந்த ஸ்ருதியில எப்படி தாத்பரியம் கண்டுபிடிக்கணும், அது தாத்பரியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வழி என்ன, அதெல்லாம் இப்ப தெரியறதுனால இப்போ கவலை இல்லை நமக்கு. அப்போ ஒரு ஸ்ருதிக்கு தாத்பரியம் இருக்குன்றதுனால மட்டும் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்குன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்ருதிக்கு என்ன தாத்பரியம், அந்த தாத்பரியத்தோட அது சொன்னா தானே அந்த அர்த்தம் ஆயிடும். இல்லைன்னா லோகத்துல பேசவே முடியாது. ஒரு விளையாட்டுக்கு ஒருத்தரை நம்ம நிந்த பண்றதா இருந்தால் உடனே அவர் நீங்க எப்படி பேசுறதுன்னு கேட்டா என்ன சொல்றது, இல்லப்பா விளையாட்டுக்காக சொன்னேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா, தாத்பரியம் இல்லை. அப்ப தாத்பரியத்தோட நிந்த பண்றதும் விளையாட்டுக்காக நிந்த பண்றதும் ரெண்டு தானே, பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இருக்கு அதுல. அந்த மாதிரி இங்கேயும் வந்து தாத்பரியம் இருக்குன்னா அதை ஒத்துக்கலாம், இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. சொல்றதுனால மட்டும் அதை ஒத்துக்க முடியாது. அதத் பரத்வம் சிரவணஸ்ய துல்லியம் திரிஷு த்ரயம், அது த்ரயம் தேன விவர்ஜனீயம். மூணும் வந்து அதப்பரமாகவே இருக்கு, தத்பரமாக இல்லை. அதனால விட வேண்டியதுதான். மூணுன்னு சொன்னா என்ன, ஜீவனுக்கிட்ட சொல்லக்கூடிய ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரனிடத்தில் இருக்கிற ஈஸ்வரத்துவம், நிர்குண பிரகரணத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வரத்துவம், இது எல்லாமே ஒரே மாதிரி. அது மித்தியாக விட வேண்டியதுதான். சேன விவர்ஜனீயம் அசேஷ்டம் ஏகம் த்ரயம் ஏஷிதவ்யம். ஒண்ணு சரின்னு சொன்னா மூணும் எடுத்துக்கணும். விசேஷேதோர் அனிரூப, இல்லைன்னா ஏதாவது விசேஷம் காமிக்கணும். இல்ல அங்க எடுக்கலாம் இங்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா ஏதோ விசேஷம் காமிக்கணும். அது இல்லாமல் சொல்ல முடியாது.
சொல்லியாச்சு. ஈஷிதவ்யம் அதுக்கு இப்போ அது மட்டும் இல்ல, இப்போ இன்னும் யோசிச்சு பார்த்தா இந்த ஈஸ்வரத்துவம் சாட்சித்துவம் ஒன்றும் ஸ்வரூபத்தோட சேர்ந்தது கிடையாதுன்னு திருடமா நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு என்ன யுக்தின்னு சொல்றார். ஈஷிதவ்யம் அனபேக்ஷ நேஸ்வரஹ நேஷிதவ்யம் அப்படி தத்வத் ஈஸ்வரம் அந்தரேன கடதே ததோ மிருஷா மோகமாத்திர பரிகல்பிதம் துவயம். இப்போ ஈஷிதவ்யம் சொன்னா என்ன? ஈசனம் செய்யப்பட வேண்டியது. எதை ஈசனம் பண்ணணுமோ, எதை ஈஸ்வரம் பண்ண வேண்டியதா இருக்கும், டு பி கண்ட்ரோல்டு அர்த்தம். அது ஈஷிதவ்யம். அதை அபேட்சிச்சுதானே ஒருத்தர் ஈஸ்வரனா இருக்கா. ஈஸ்வரனா இருக்க எதை ஈசனம் பண்றது அது சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஈஷிதவ்யம் அபேட்சைவ ஈஸ்வரா, ஈஷிதவ்யம் அனபேட்ச ஈஸ்வரோன்னா அந்த மாதிரி இதுவும் விபரீதம். நேஷிதவ்யம் அப்படி தத்வத் ஈஸ்வரம். ஈஸ்வரம் அனபேட்ச ஈஷிதவ்யமும் கிடையாது. ஈஸ்வரன் இருந்தா தான் ஈஷிதவ்யம் இருக்கு, ஈஷிதவ்யம் இருந்தா தான் ஈஸ்வரன் இருக்கு. அதனால இது ரெண்டும் பரஸ்பரம் சேர்ந்தே இருக்கிறதுனால அந்தரேன கடதேன்னா கடதேன்னு அன்வயம். ததோ மிருஷா மோகமாத்திர பரிகல்பிதம் துவயம். ரெண்டுமே அஜ்ஞானத்தினால பரிகல்பிதம் சொல்ல வேண்டியதா போயிட்டு. காரியவஸ்து விரஹய்ய காரணம் ந கொச்சித் கடயிதும் க்ஷமேமஹி நாபி காரணம் அபோக்ஷ கேவலம் காரியவஸ்து பரிகல்பயேமஹி. அதுவும் அப்படிதான். காரியமும் காரணமும், காரியத்தை அபேட்சிச்சுதான் காரணத்துவம், காரணத்துவத்தை அபேட்சிச்சுதான் காரியத்துவம். இப்படி காரியவஸ்து விரஹய்ய காரணம் ந கொச்சித் கடயிதும் க்ஷமேமஹி. காரியவஸ்து இல்லாமல் இது காரணம் சொல்ல முடியாது. நாபி காரணம் அபோஷ்ய கேவலம் காரியவஸ்து பரிகல்பயேமஹி. காரணத்தை சொல்லாமல் காரியம் சொல்ல முடியாது. எல்லாமே அப்படிதான் ஸ்லோகங்கள். மேல படிச்சா சாட்சிய வஸ்து பரிஹிருத்திய சாட்சிதா சாட்சிணஞ்ச பரிஹிருத்திய சாட்சியதா. சாட்சிய வஸ்துவை காமிக்காமல் சாட்சித்துவம் சொல்ல முடியாது. இவர் சாட்சி எதனுடைய சாட்சின்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சாட்சிணஞ்ச விரஹ பரிஹிருத்திய சாட்சிதாபி நாஸ்தி சாட்சியதாபி நாஸ்தி நேஷ்யதே ந கடதே ச தேன தத் சவ்யபேக்ஷம் உபயம் பரஸ்பரம். பரஸ்பர அபேட்சமா இருக்கு, பரஸ்பரம் ரிலேட்டடா இருக்கு. பிரமேயம் அபகாயம் மாதிருதா. பிரமாதிருத்துவம் அப்படிதான். பிரமேயம் அபகாய, ஒரு பிரமேயத்தை காமிக்காமல் நான் பிரமாதா இருக்கேன், தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். பிரமாதான்னு சொன்னார். பிரமாதான்னு சொன்னா யாரு? பிரமாணம் மூலமா ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். நாபி மாதிரி விரகே பிரமேயதா. மாதிரி விரகே, மாதானா பிரமாதான்னு அர்த்தம். இங்க அம்மான்னு அர்த்தம் இல்ல. பிரமாதா பிரமாதுகு விரகே, பிரமாதா இல்லாமல். நாபி மாதிரி விரகே பிரமேயதா. இது பிரமேயம்னு சொல்ல முடியாது. மாதிருமேய ரஹிதாச்ச ந பிரமா. மாதிரி பிரமேயவும் பிரமாணத்துவம் பிரமேயவும் பிரமாதிருத்துவம் ரெண்டும் கிடையாம பிரமான்னு சொல்ல முடியாது. ஒரு ஞானம், விஷய ஞானம், பிரமாணஜன்ய ஞானம் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. பிரமாணரஹிதம் பிரமாபலம். பிரமாணம் இல்லாமல் பிரமைக்கு பலம் இல்லை. பிரமாபலம் அதுவும் கிடையாது. இது எல்லாமே பரஸ்பரம் சேர்ந்திருக்கு. கர்த்திரு கர்ம பரிஹிருத்திய நேஷ்யதே கர்த்திரு கர்ம ரஹிதம் நஜ குஜித். கர்த்திரு கர்ம ரஹிதா நஜ கிரியா ந கிரியா விரஹிதம் கிரியாபலம். கிரியை இல்லாம கிரியாபலம் இல்ல. கர்த்தாவும் கர்மமும் இல்லாம கிரியை இல்ல. கர்த்தாவு இல்லாம கர்மம் இல்ல. கர்மம் இல்லாம கர்த்தாவு இல்ல. பாருங்க, கர்த்திரு கர்ம பரிஹிருத்திய நேஷ்யதே கர்ம கர்த்திரு ரஹிதம் நஜ குஜித் நஜ குஜித். கர்த்தாவையும் கர்மமும் இல்லாம கிரியை கிடையாது. கர்த்திரு கர்ம ரஹிதாச்ச ந கிரியா நச்ச கிரியா. அந்த கர்மா சொன்னா கிரியோட பலன்னு வச்சுக்கணும். இப்போ கர்மா இல்லைன்னு சொன்னா இந்த சகர்மக கிரியா அகர்மக கிரியா ரெண்டு விதமா இருக்குன்னு கேட்கலாம். இங்க கர்த்திரு கர்ம கர்த்தாவு இல்லாம கிரியை இல்லாம இருக்கலாம். கர்த்தாவு இல்லாம கிரியை கிடையாது, அது ரைட்டு. ஆனா கர்மம் இல்லாம கிரியை இருக்கலாமே, அப்படி ஒரு சாதாரணமா ஒரு கிராமட்டிக்கல் கொஸ்டின் வரலாம். அப்ப இங்க அது அப்படியே அந்த விவக்ஷை இல்ல. கிரியா பலம், ஒரு கிரியை இருக்குன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும். கிரியா விரஹிதம் கிரியா பலம். கிரியை இல்லாம கிரியா பலம் இல்ல, கிரியா பலம் இல்லாம கிரியை இல்ல. அந்த மாதிரி இது எதுக்காக சொல்றதுன்னா, சுவாபாவிகி கிரியான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஸ்ருதியில. சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சான்னு இருக்கு. எதெல்லாம் சொன்னாலும் சுவாபாவிகமான ஸ்ருதி, சுவாபாவிகமான கிரியைன்னா என்ன அர்த்தம்? ஸ்வரூபத்தோடு சேர்ந்த ஒரு கிரியை இருக்கு அப்படி சொல்லாமே கேட்டா அது என்ன? அது நிரூபணம் பண்ணுங்க. ஸ்வரூபத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரியை, அது என்ன கிரியை கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும் இல்லையா? அதுவே சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் ஒரு ஸ்துதி வச்சனம் மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஒன்றும் அப்படியே அர்த்தம் சொல்லி எடுத்துக்க முடியாது, தாற்பயம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கிரியைன்னு சொல்லணும்னா அதுக்கு எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கணும். இன்னொரு வஸ்துவோட சம்பந்தப்பட்டு நிரூபணம் பண்ண வேண்டியது என்னுடைய சுரூபம் இல்ல. சுரூபம் எதையே சொல்றதுன்னு கேட்டா அது இன்னொரு வஸ்துவோட சம்பந்தம் இல்லாமலே எதை நிரூபணம் பண்ண முடியுமோ அதுதான் சுரூபம். சுசுப்தியில
இன்னொரு வஸ்துவோட சம்பந்தம் இல்லை, ஆனா ஞானம் இருக்கு, ஆனந்தமும் இருக்கு. அப்ப அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இருக்குன்னு கேட்கலாம், இருக்கட்டும். ஆனா அஜ்ஞானத்தினால ஞானம் வரல, ஞானத்துக்கு தேவைப்படுற எந்த வஸ்து இருக்கோ அதோட சம்பந்தம் இல்லை. ஒரு ஞானத்துக்கு எதெல்லாம் தேவைப்படுறதோ அதோட சம்பந்தம் இல்லையே, ஆனா ஞான ஸ்வரூபமாகவே இருக்கு. இல்லாத போனால் எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்மிருதி வராது. அந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுறதோ அதோட சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆனந்தம் இருக்கு. அதனால என்ன தெரியுது, இன்னொரு வஸ்துவினுடைய சம்பந்தம் இல்லாமலே எதை நிரூபணம் பண்ண முடியுமோ அதுதான் ஸ்வரூபம்னு சொல்ல வேண்டியது. இது ஒண்ணுமே காரணத்துவமாக இருக்கட்டும், சர்வேஸ்வரத்துவம், சர்வநியந்திரத்துவம், எல்லாமே ஒரு பிரமாதத்துவம், சர்வஜத்துவம், இது எல்லாமே இன்னொரு சர்வம் ஒரு பொருள், அது பிரபஞ்சம் என்ற ஒரு பொருள், அதை சம்பந்திச்சுதான் சொல்ல முடியும், சம்பந்தப்படுத்தி தான் அதை சொல்ல முடியும். இல்ல அதனால அது ஸ்வரூபம் கிடையாது. சாமான்யம் ந விசேஷ வஸ்து விரகே தஸ்மா வினா தன்ன சத் சுவாதந்திரேன घटामुपाञ्जति ततस्तापेक्षमेतत् द्वयं क्षितं भवति तन्मायामयं स्वप्नवत् तस्मात् ईश्वरतादिकल्पितवपुः स्वीकुर्महे न्यायतः. முடிக்கிறார். சாமான்யன்ன விசேஷ வஸ்து விரகே, பிரமாதத்துவம், ஞாதத்துவம், காரணத்துவம், இது எல்லாம் சாமானியங்கள். ஒரு விசேஷத்தை அபேட்சிச்சுதான் நிற்க முடியும். சாமான்யன்ன விசேஷ வஸ்து விரகே தஸ்மாத் வினா தன்னா, விசேஷ வஸ்து இல்லாமல் சாமானியமும் கிடையாது, சாமானியம் விசேஷ வஸ்து இல்லாம சாமானியமும் இல்லை. தஸ்மாத் வினா தத் ந ஸ்வாதந்திரேன घटाम உபாஞ்சதி ததஸ்தாபேக்ஷாத் ஸ்வாதந்திரேன घटाम ந உபாஞ்சதி. घटाम சொன்னா घटनाम ந பிராப்னோதி, நிரூபணம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், நிக்க வைக்க முடியாது. விசேஷம் இல்லாமல் சாமானியத்தை ஒத்துக்க முடியாது. ததஸ்தாபேக்ஷம் ஏதத்வயம் சாபேக்ஷமேவ யத் சாபேக்ஷம் இஹேக்ஷிதம் பவதி. இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்துல சாபேட்சமா தெரியுறதோ அது எல்லாமே மாயாமயம், சொப்பனம் மாதிரி. தஸ்மாத் ஈஸ்வரதாதி கல்பித வபு, ஈஸ்வரத்வாதி ரூபேண பரமேஸ்வரஸ்ய யத் ஸ்வரூபம் கல்பிதே அஸ்மாபிः தத் न्यायतः स्वीकुर्महे. तस्मात् ईश्वरतादि कल्पित वपु स्वीकुर्महे न्यायतः. ஈஸ்வரதாதி கல்பிதமான வபு, அதுவும் வபு சரீரம் ஸ்வரூபம், அதுவும் இப்பேற்பட்ட விசிஷ்டமான ஸ்வரூபம். ஸ்வப்னமத் மித்யா பவதி, மாயாமயம் பவதி இது நியாயத்தः ஸ்வீகுர்மஹே. அதுதான் நியாயங்கள் மூலமா நமக்கு தெரியறது, கிடைக்கிறது. அதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. நமஸ்காரம்.